வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும் நல்ல உற்சாகமாக அவருடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும்படி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்துவோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிப்பதில்லை. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன் நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவினீரே, எங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வமே, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்றவரே. கரங்களை உயர்த்தி அவரிடத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பலிபீடத்தில் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே, ஜீவ பலியாக படைக்கிறோம் அப்பா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே கடை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கடை நீங்க இருதயத்தை. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்ற அர்ப்பணிப்போடு நாங்கள் இன்னும் அவரை துதிப்போம். நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட சிப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை.
சொல்லுகிறோம், ஆண்டவரே, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், உடல், பொருள், ஆவி அத்தனையும் நாங்கள் உம்முடைய பலிபீடத்திலே உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமே எங்கள் வாழ்விலும், எங்கள் சபையிலும், எங்கள் குடும்பத்திலும் நடப்பதாக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நடப்பது போல இந்த பூமியிலும் நடப்பதாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்றவரே. இந்த ஆராதனையின் துவக்க வேளையிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனுடைய கண்கள், உம்முடைய அழகான கண்கள், உம்முடைய கருணை நிறைந்த கண்கள், உம்முடைய இரக்கமுள்ள கண்கள், உம்முடைய கரிசனை உள்ள கண்கள், உம்முடைய காருண்யமுள்ள கண்கள், உம்முடைய தயவுள்ள கண்கள் எங்கள் மேல் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் என்னை காண்கிற தேவன். எங்களை காண்கிற தேவனே, ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரைநீங்க இருதயத்தை. கேளுங்க, கழுவும் திருரத்தாலே ஒவ்வொருவரையும் கரைநீங்க இருதயத்தை, சுயமென்னின் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே. கரங்களை உயர்த்தி இருதயத்தை கழுவும் திருரத்தாலே. கழுவும் திருரத்தாலே. ஒப்புக்கிடுங்க, அப்படியே அப்படியே ஒப்புக்கிடுப்பா. என்ன பாவம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக எது நிற்கிறது? இயேசுவின் இரத்தம் அதை கழுவட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்றியும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
Christ, the Son of God, cleanseth us from all our sins. எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமையுள்ள தேவகுமாரனே, உம்முடைய திரு ரத்தத்தால் எங்கள் இருதயத்தை கழுவியருளும். கழுவி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எந்த குற்ற உணர்ச்சி, எந்த கசப்புகள், எந்த மன்னிக்க முடியாத தன்மைகள் கழுவும் திரு ரத்தத்தாலே கரைநீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரைநீங்க இருதயத்தை, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரைநீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரைநீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரைநீங்க இருதயத்தை. ஆம் தகப்பனே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்றவரே. வழுவாதபடி எங்களை காக்க வல்லவரே, தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராய் மாசற்றவர்களாய் இருக்கிற நீர் ஒருவருக்கே சதா காலமும் சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாக மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எங்கு சந்தோஷம் இருக்கிறதா? Where is joy? சந்தோஷம் எங்கே இருக்கிறது? In thy presence. சொல்லுங்க, உங்க பிரசன்னத்துல தான். வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த உலகம் தருகிற மகிழ்வை விட, உலக பொருள் தருகிற மகிழ்வை விட உம்முடைய பிரசன்னம், அதுல தான் என்ன இருக்கிறதா? In thy presence there is fullness of joy. அப்படி என்றால் உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? பக்கத்தில் சொல்லுவோம், இன்றைக்கு பரிபூரண ஆனந்தத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எப்போ தெரியுமா? என் கர்த்தர் அவங்க கூட இல்லை, உங்க கூட இல்லை, என்னோடு இருப்பதா. அவருடைய பிரசன்னம் எப்பொழுது நம் நடுவில் வரும்? ஏதோ ஆராதனை நேரத்தில் மட்டும் வந்துட்டு போற கெஸ்ட் மாதிரி இல்லை. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும்போது ஆண்டவராக இயேசு இப்படியாக ஜெபிக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிற வேளையிலே இந்த பூமியில் இருந்து, பிதாவே, நான் எப்பொழுதும் உமக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நீர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்படின்னா நமக்கு அவர் ஒரு மாடலை கற்றுக் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நாம் செய்தால் அவர் நம்மை தனியே இருக்க விடவே மாட்டார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர்.
மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நல்ல சந்தோஷமா பாடுவோமா? ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர். சொல்லுவோமா? என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கிறார். He prepares a table for you in the presence of your enemies. உன் சத்துருக்களுக்கு முன்பே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய பலன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I am doing a new thing in your life. எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண்முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். தலையில கைய வச்சு. புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க. குறையில்லையே, குறையில்லையே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை நம்மை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம். எஸ், நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா தான் இருக்கணும்.
அப்படி தானே? சந்தோஷமாக இருந்து தான் ஆகணும், கட்டாயமாக இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும்போது அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஆனாலும் கூட சில வேளைகளிலே ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை நான் யோசித்து பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கை எப்படி அப்படின்னு யோசித்து பார்த்தா கம்பி மேலே நடக்கிற மாதிரி, அப்படி தானே? கயிறு கட்டி மலை மூடுக்குள்ள நடப்பாங்க. நிக் வேலண்டா என்ற ஒரு தேவ மனிதன், அவர் பரம்பரையாக கம்பி மேல், அதாவது சாதாரண உயரம் அல்ல, பல்லாயிரம் அடிக்கணக்கான உயரமுள்ள அமெரிக்காவில் கிராண்ட் கேன்யான் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அரிசோனா மாகாணம் என்று நினைக்கிறேன். அந்த இடத்துல மலை முகடுகள், பல்லாயிரக்கணக்கான அடி உயரமுள்ள மலை முகடு இருக்கு பாருங்க. அதெல்லாம் எப்படி உண்டாருச்சுன்னா, அங்கே இருந்த மிகப்பெரிய வெள்ளம் தண்ணீர் அரித்ததினாலே மலைகள்லாம் அரிக்கப்பட்டு அந்த தடயங்கள் இன்றும் இருக்கிறது. அவ்வளோ மலை சிகரங்களுக்கு நடுவிலே கம்பியை கட்டி, இந்த கம்பி இவ்வளோ அகலம்தான் இருக்கும், அதை கட்டி பல்லாயிரம் அடிகள் தொலைவு அதை நடக்கிறதில் தேர்ச்சி பெற்றவர். அதே போல் உலகத்திலே மிக உயரமான கட்டடங்களிலெல்லாம் 2 சிகரங்களுக்கு அவ்வளவு பெரிய அந்த மல்டி ஸ்டோரி பில்டிங் சொல்லுவாங்க பாருங்கள், அப்படிப்பட்ட கட்டடங்களுக்கு நடுவில் கம்பியை கட்டி அதில் நடப்பார். அதில் அவருக்கு என்ன ஸ்பெஷல் நிக் வேலண்டாக் என்றால், அவர் பாதுகாப்பு எதுவும் வச்சுருக்க மாட்டார். கரணம் தப்பினால் மரணம் தான். நம்ம ஊரில் சர்க்கஸில் அப்படியே பல்ட்டி அடிக்கிற மாதிரி கீழே வலை, அதில் நெட்டெல்லாம் இருக்காது, கீழே விழுந்தால் பொடியாயிரும். அதுதான் அவருடைய சாதனை. அப்படியாக சுமார் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சாதனையை தொலைக்காட்சியிலே டிஸ்கவரியில் நேரலை செய்தார்கள். அதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இரவு நேரம், அங்கே அமெரிக்காவில் காலை நேரம் 3-4 மணி நேரம் கிட்ட நடந்திருப்பார் தொடர்ந்து. அதில் என்ன விசேஷம், கூடுதல் விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், நிக் வேலண்டா ரோப் வாக்கிங் என்று சொல்லி. அவர் நடக்கும்போதெல்லாம் அந்த கையில் ஒரு கம்பு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. கீழே விழுந்து அவ்வளோதான். எல்லாம் மீடியா எல்லாம் பார்த்துட்டுருக்கு. அவர் அந்த நடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவர் குடும்பத்தோடு இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணார். அதுக்கு மட்டும் இல்லை, அது நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஐ பிரைஸ் யூ ஜீசஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், யூ ஆர் அ கிரேட் காட், யூ மேட் ஹெவன் அண்ட் எர்த், ஹல்லேலூயா என்று சொல்லி தொடர்ந்து கடைசி வரைக்கும் சன் ஆஃப் காட், ஐ பிரைஸ் யூ ஃபாதர், ஐ லவ் யூ, தேங்க்யூ, இப்படி சொல்லிட்டே அவர் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே கடைசி வரை நடந்துட்டார். நடந்து முடிஞ்ச உடனே குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாம் கட்டி அணைத்து கொண்டார்கள். அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்தார்கள். உலகம் பூரா பார்த்துட்டுருக்கு. நான் நினைக்கிறேன் 100 நாடுக்கு மேலே அதை பார்த்துருப்பாங்க லைவாக டிஸ்கவரியில். 10 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போது அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. நீங்கள் என்ன கிறிஸ்தவ மதத்தை பிரச்சாரம் பண்ணுறீங்களா? நான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கெலாம் வரல, என் வாழ்க்கையில் இயேசு என் கூட இருக்கிறாரு, அதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான் சொன்னார். அதை நான் அறிக்கை பண்ணுறேன். நான் மதத்தை அல்ல, மதத்தையும் மார்க்கங்களையும் தாண்டி மனிதனை வாழ வைக்க வந்த இயேசு, என்னோடு கூட இருக்கிற இயேசுவை நான் மகிமைப்படுத்துவேன். நீங்கள் படுத்துவீங்களா? பக்கத்தில் நீங்கள் படுத்துவீங்களா? ஆமே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை உமக்கு சாட்சியாக ஜீவிப்பேன். அப்படின்னா கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை. ஆனால் ஒன்று மாத்திரம், நாம் கம்பி மேலே நடக்கிற மாதிரி இருக்கலாம், கரணம் தப்பினால் மரணமாக இருக்கலாம், ஆனால் நம்மை நடத்தும் இருப்போம். ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிற, ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல், அவரின் ஆத்துமாவை முதல்ல இருந்தது போல பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார், ரெஸ்டோர் பண்ணிடுவார் நம்மளை. என் ஆத்துமாவை தேற்றி, சொல்லுங்கள், தம்முடைய நாமத்தின் நிமித்தம், அவரை நான் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், இயேசு நான் சொன்னது நிமித்தம், நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். நல்ல வாயை திறந்து சொல்லுமா, நடத்துகிறார். எது வரைக்கும் நடத்துவார்? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அக்கறைக்கு நாம போகிற வரைக்கும், பரலோகத்துக்கு போகிற வரைக்கும், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். நல்ல கையை தட்டி, ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் பொழிகின்றார், ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார்,
அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே நம் கர்த்தர் நம் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சொல்லுங்க, கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை நம்மை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்கள் எல்லாம். ஓ, நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்கள் எல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர். அறிக்கையிடுவோமா? குறையில்லையே குறையில்லையே நம் கர்த்தர் நம் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே நம் கர்த்தர் நம் மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இருக்கிறார்ங்கிற வார்த்தை எப்போ சொன்னாலும் பொருந்தும். அவர் he is there always, he is my shepherd. வேதம் சொல்லுகிறது என் தேவன். ஒருவேளை இன்னைக்கு நினைக்கலாம், ஐயோ குறையில்லையே குறையில்லைன்னு குறைய வச்சுக்கிட்டே பாடுறோமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம், அப்படி தானே? ஆனால் அந்த குறையெல்லாம் நிறைவாய் மாத்திர கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். surely, எல்லாரும் சொல்லுமா? surely goodness and mercy shall follow all the days of your life. அப்படின்னா நான் நிச்சயமாக ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம அது பின்னால் போட வேண்டிய. சில பேர் ரெக்கமெண்டேஷன் இவருக்கு தெரிஞ்சா இவருக்கு அங்கன்னு பின்னால் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் நமக்கு நன்மை செய்வாங்க, அப்படி தானே? ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிற ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே நம் கர்த்தர் நம் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே நம் கர்த்தர். நல்ல அறிக்கை செய்வோமா? குறையில்லையே குறையில்லையே நம் கர்த்தர் நம் மேய்ப்பர். குறையில்லையே 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 நாம் கர்த்தர் நம் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே நம் கர்த்தர் நம் மேய்ப்பர். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அப்படி நாம சந்தோஷப்படும் போதெல்லாம் கர்த்தருடைய உள்ளம் மகிழும். ஆமென். அப்படி தானே? நம்ம வீட்டில் நம்ம பையனோ பிள்ளையோ எப்பவும் அழுதுகிட்டே இருந்தால் அப்படி இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிடுறீங்க, எல்லாமே வாங்கி கொடுத்துறீங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தா, கவலையாகவே இருந்தா எப்படி இருக்கும்? என்ன கேட்போம்? உனக்கு என்னம்மா குறை வச்சேன், உனக்கு என்னப்பா குறை வச்சு, ஏன்ப்பா எப்பவும் சோகமாக இருக்கிற கேட்போம்ல. அப்படி தான் நம்ம ஏசப்பா நம்மளை பார்ப்போம். நம்ம கவலைப்படும் போதெல்லாம் அவர் அப்படி தான், ஏன்பா உனக்கு என்ன குறை வச்சேன்,
ஏமா மகளே மகனே உனக்கு என்ன குறை வச்சு, ஏன் கலங்குற? அப்பா பார்த்துக்க மாட்டானா? அப்பா இருக்கேன்ல, அப்பா உயிரோடு தானே இருக்கிறேன் சொல்லுவோம்ல. அப்படி தானே இந்த உலகத்தை அப்பாக்கெல்லாம் ஒரு ஆயுசு கொஞ்ச நாளில் முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம அப்பாவுக்கு ஆயுசு முடியாது. அவர் நீடிய ஆயுள் உள்ளவர். ஆமென். அந்த அப்பா தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். எத்தனை வயசில்? 99 வயசில். கிட்டத்தட்ட சாப்டர் க்ளோஸ் ஆகிற டைம். அந்த டயத்தில் ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார். அப்போ அவன் பேர் ஆபிரகாம் இல்லை, ஆபிராம். அப்படி தான் ஆதியாகமம் 17 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆபிராமே சொன்னார். பார்க்குறான், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். I am the Almighty God. Walk before me blamelessly. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா என்று சொல்லிட்டு சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உன் சந்ததிக்கும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆங்கில வேதாகமத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன? முதல் வசனத்துக்கு 2 வசனத்துக்கு என்னென்னா, walk before me, I am Almighty God, and walk before me and be blameless, and I will make my covenant between me and you and will multiply you exceedingly. அப்படின்னா தமிழில் சொன்னால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அந்த ஆண்டுக்கு பதிலாக என்ன? அப்பொழுது நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவருக்கு முன்னால் நீங்களும் நானும் உத்தமமாக நடந்தோம் அப்படின்னா என்ன செய்வாரா? உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாயின்னு சொன்னார். அப்படி தானே? யூ ஷால் பி எ ஃபாதர் ஆஃப் அ மல்டிடியூட் ஆஃப் நேஷன்ஸ். அநேக ஜாதினா ஆங்கிலத்தில் நேஷன் என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய நாட்டுக்கு நீ தகப்பனா. நம்ம நினைக்கலாம் ஆபிரகாம் இஸ்ரேலுக்கு தானே தகப்பனா எண்ணப்படுறான். இல்லை, அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன். விசுவாசிகள் எங்கே இருக்கிறாங்க? உலகத்தில் இருக்கிற 200 நாட்டுக்கு மேலே எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு அவனுக்கு பண்ண உடன்படிக்கை. அந்த கவனன்ட்டை நிறைவேற்றினாரா இல்லையா? அப்படின்னா அது ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கும் சொல்கிறது. அப்படி தான் வேதம் சொல்லி இருக்குது. அப்படி தானே? உங்களுக்கும் எனக்கும் அதுதான். நாமும் நம்ம ஆண்டவருக்கு முன்னால் உத்தமனாக நடந்தா சொல்லுங்க, வலது கை வச்சு, ஆண்டவரே உத்தமனாக உத்தமியாக உடைய வருகைக்கு மட்டும் நடக்க எனக்கு கிருபை தாரும்னு சொல்லுங்க. அப்படி நம்ம நடந்தா, இனி உன் பேர் ஆபிரகாம் இல்லைம்மா, இல்லைப்பா, உன் பேர் ஆபிரகாம். நீ தகப்பன், திரளான ஜாதிகள். நல்லா கையை தட்டி அப்படிதான் உடன்படிக்கை பண்ணினாரு. அந்த உடன்படிக்கையை காத்து கொண்டாரா? இதுவரைக்கும் காத்திருக்கிறாரு. அப்படிதான் இனிமேலும் காப்பார். அவன் பையன் ஈசாக்குக்கும் காத்தாரு, யாக்கோபுக்கும் காத்தாரு. அவன் விசுவாசிய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் காத்துக்கோ. நல்ல கையை தட்டி, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. யாருக்கு சொன்னாரு? அவன் பேரனுக்கு சொன்னாரு. அப்படிதானே? தாத்தாக்கு முதலையா சொல்லிட்டாரு, மகனுக்கு சொன்னார் ஈசாக்கு, நான் உன் கூட இருந்து உடனே ஆசீர்வதிப்பனாரு. அவன் பையனை பார்த்து சொன்னாரு, ஒண்ணுமே இல்லை, அந்த வனாந்தரத்தில் பாலைவனத்தில் கல்லை தூக்கி வச்சுட்டு படுத்து கிடக்கான், அது மட்டும்தான் அவனுக்கு சொத்து. தரிசனமானாரு. கர்த்தர் பரலோகத்துக்கும் பூமிக்கு நடுவாக ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அதன் நடுவில் கர்த்தர் நின்று அவனை பார்த்து சொன்னார், நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கு தருவேன். தந்தாரா? தந்தாரா? தந்தார். இனி உன் பேர் யாக்கோபு இல்லப்பா. ஆண்டவருக்கு பேரை மாத்துறதுன்னா ரொம்ப இஷ்டம். அப்படி தானே? நம்மளையும் அப்படி தான் பேரை மாற்றி, ஒருவேளையில் நமக்கு பேரை மாற்றி வைக்காட்டியும் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி வச்சுட்டாரு பாருங்க. இனி உன் பேர் யாக்கோபு இல்லை, இனி உன் பேர் இஸ்ரவேல். கையை தட்டி, ஓ இன்னைக்கு முழு உலகம் அதை பார்த்து நடுங்கிட்டு இருக்குதுன்னா ஏன் தெரியுமா? கர்த்தர் அங்கே இருக்கிறது. அது கர்த்தருடைய ஸ்தலம், மகாராஜாவின் நகரம். பாடுவோமா? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை
என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் சொல்லுங்க. இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். அபிஷேகம் பெத்தேல், இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் சொல்லுங்க. இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தி அபிஷேகம். ஓ ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இதுவே ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல் ஏசையா, வாசல். நல்லா கையை தட்டி இப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் சொன்னதை செய்யும் அளவும் எல்லா வாக்குத்தத்தத்தையும் கொடுத்துட்டாரு. தொடர்ந்து பாட போறோம். எல்லா வாக்குத்தத்தத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு விட்டுட்டு போகல. என்ன சொன்னார்? வலது கையை சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார்? சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னாரா? சொன்னார் அல்லவா? நமக்கும் கூட சொன்னதை செய்யும் அளவும் என்னை உனக்குள் சொல்லுங்க, உனக்குள் எனக்குள் சொல்லுங்க, எனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை அவர் மாற்றினார். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் தடி. யாக்கோபுக்கு மட்டும்தானா? இல்ல எனக்கும் தான் சொல்லுங்க. ஓ இது வானத்தின் வாசல்
ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல்பதே இது வானத்தின் வாசல். ஏசையா செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் நீ பயப்படாதே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் தடி அப்பா. ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். உம்முடைய ஆசீர்வாதம் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆப்பிரிக்க தேசத்துக்கு மிஷனரியாக சென்று பல வருடங்கள் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு தேவ மனிதன். அவர் தன்னுடைய சொந்த தாயகம் அமெரிக்காவுக்கு, சொந்த நாட்டுக்கு, சொந்த தேசத்துக்கு திரும்புகிற நேரம் வந்தது. கப்பலில் இருந்து பல மாதங்கள் பிரயாணத்திற்கு பிறகு இறங்கினார். அவரோடு கூட அமெரிக்க தேசத்தின் உயர் பதவியில் இருந்த ஜனாதிபதி என்று நினைக்கிறேன், அவரும் வந்து இறங்கினார். இவரை வரவேற்க பல்லாயிரக்கணக்கான மக்கள், யாரை? தலைவரை வரவேற்க வந்திருந்தார்கள். ஆனால் பல வருடங்கள் கடுமையாக உயிரையும் துச்சமாக மதித்து ஊழியம் செய்து களைத்து போய் திரும்பிய அந்த வயதான மிஷனரியை, தேவ மனிதனை வரவேற்பதற்கு ஒருவர் கூட வரவில்லை. மனம் உடைந்து போனார். ஆண்டவரே, உமக்காய் நான் எவ்வளவு ஊழியம் செய்தேன், என்னை யாரும் நினைக்கவில்லையே என்று சொல்லி மனமுடைந்து போனார். ஆண்டவர் அவரிடத்திலே பேசினார். என்ன சொன்னார்? மகனே, சன், நீ இன்னும் உன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பவில்லை. You have not yet returned to your home என்று சொன்னார். அப்படின்னா என்ன? நமக்கெல்லாம் நம்முடைய குடியிருப்போ சொல்லுங்க பரலோகத்தில் இருக்கிறது. அதுதான் நமக்கு சொந்த தேசம். நீ வா, அங்க வந்து பாரு, உனக்கு இருக்கிற வரவேற்ப. நல்லா கையை தட்டி, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்ப வரையும் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசம், அதுதான் தகப்பன் தேசம். திரும்பும் வரையில், அது வரைக்கும் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் நம்மை காப்பாற்றுவா. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆசீர்வாதம், சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. பல நாட்கள் இருக்கிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. In the name of Lord Jesus Christ, you shall be blessed. அவருடைய குமாரனான இயேசுவின் இரத்தம், நானே ஆடுகளுக்கு வாசல், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஏசையா
ஆசீர்வாதத்தின் வாசல். முடிந்தவர்கள் கையை உயர்த்தி யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டே இருந்தான். நாமும் கூட அப்படித்தான் அவர் மார்பில் சாய்ந்து கொள்வோம். அவர் இடது கரத்தால் நம்மை தாங்குகிறார், வலது கரத்தால் நம்மை தழுவுகிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன். அதை உணர்ந்த தாவீது தான் பாடுறார், தேவனே நீர் என்னுடைய தேவன். சொல்றீங்களா? உரிமை கொண்டாடி, தேவனே நீர் என்னுடைய தேவன் சொல்லுங்க. எங்க அப்பா அப்படின்னு பிள்ளைங்க பெருமையா சொல்லுங்க, எங்க அப்பா, நீங்க எங்க அப்பா ஆண்டவரே, என்னுடைய தகப்பன். நீங்க என்னை கடைசி வரை கைவிட மாட்டீங்க. அறிக்கை பண்றீங்களா? அவருடைய உள்ளம் நெகிழ்ந்து போகுமே. ஒவ்வொரு முறை நாம விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்போது, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. வலது கரத்தை உயர்த்தி, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் நம் தேவன், நமக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நாம தனியா இல்லை. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோ. நீ மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். Be thou faithful unto your death, and I shall give you the crown of life. ஜீவ கிரீடம். உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருப்பதற்காக களிகூருங்கள் என்றாரே. எங்களோடு கூட வருவதற்காக ஸ்தோத்திரம். வனாந்தர பாதையோ, பாலைவனமோ, சோலை வனமோ, வறண்ட நிலமோ, வயல்வெளியோ, நீர் எங்களோடு வருவதற்காக நன்றி. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை.
இல்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. வலது கையை கொடுங்க. நம்புவேன் இறுதி வரை. உங்க வலது கரத்தை உயர்த்தி அவர் கரத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அவன் உன் வலது கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராயிருக்கிற நான் உன் வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். Fear not, I am with you. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, அதுதான் உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு முன்பாக கர்த்தர் உடன்படிக்கை செய்தாரே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப்படுவேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. உன் விசுவாச பயணம் இறுதி வரை வழுவாதபடி காக்க வல்லமை உள்ளவரை நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அம்கர்லாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து இந்த மாதம் என்ன மாதம் நமக்கு? கரெக்டாக சொல்லுங்க, ஆகஸ்ட் மாதம். ரைட். உங்களை மாதிரி அருமையானவங்க யார் உண்டு? ஆமாம், வெட்டி சிறக்க பண்ணிக்கிற மாதம். பரவாயில்ல, நீங்கள் ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக தான் சொன்னீங்க. ஆடி மாதம் சொல்லாமல் ஆகஸ்ட் மாதம்னு அழகாக சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் ஆடி மாதம் முடிஞ்சிட்டா முடியலல்ல. சரி, நீங்கள் நல்லவங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டு தான், அதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த மாதம் நம்ம என்ன வாக்கு கொடுத்தா? வெட்டி சிறக்க பண்ணுகிற தெய்வம். ஆமேன். ஆகஸ்ட் மாதத்தில் வெட்டி சிறக்கணும். எப்படி நான் சுதந்திரம் வெட்டோமோ நம்மளும் சுதந்திரமாக இருக்கணும் எல்லாவற்றிலும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் நம்ம சுதந்திரத்தினை கொண்டாடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டுகள் மாறி சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம் மீண்டும் தெய்வ வார்த்தையை வசனம் மீண்டுமா இந்த வசனத்தை நாம் சத்தமாய் நல்ல அர்த்தத்தோடு நிதானமாக வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்துல நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. வெற்றியின் மாதம், ஜெயத்தின் மாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருவதற்கு என் தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஆமென். நீங்கள் நான் இந்த நாட்களில் 21 நாள் ஜெபித்திருக்கோம். எல்லாருக்கும் ஜெயம் உண்டு. ஜெபிச்சவங்க ஜெபிக்காதவங்க எல்லாருக்கும் ஜெயம் உண்டு. ஆமாம், பொதுவாக எல்லாருமே கர்த்தர் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ நம்ம ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மிக ஆயத்தம் நம்ம எல்லாத்துக்குமே தேவை, அப்படி தானே? எதுலையுமே வெற்றி பெறுவதற்கு நமக்கு மிகவும் ஆயத்தம் தேவை. ஆயத்தம் இல்லாமல் நம்ம வெற்றி பெறவே முடியாது. ஒரு விவசாயம் செய்யட்டும், அவங்க என்ன செய்வாங்க, அந்த மண்ணை பக்குவப்படுத்துவாங்க, நல்லா தண்ணி ஊற்றெல்லாம் பாய்ச்சி அந்த விவசாய நிலத்தை பயிரிடுவதற்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, ஆயத்தப்படுத்துகிறாங்க. படிப்பாக இருக்கட்டும், எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைங்க நல்லா என்ன செய்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் 10 மாதம் அந்த பிள்ளைகள் ஸ்கூலில் எவ்வளோ தான் படிச்சுட்டு வந்தாலும், எவ்வளோ தான் டீச்சர்ஸ் டீச் பண்ணாலும், அவங்க என்ன வீட்டில் அவங்க என்ன செய்யணும், ஒரு ஆயத்தை வேணும். அந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுறதுக்கு என்ன செய்யணும், வீட்டை ஸ்கூல் விட்டு வந்தோன்னே மறுபடியும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு டியூஷன் அனுப்பி எப்படியாவது நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும், நல்ல மார்க் வாங்கணும். அப்படி நம்ம என்ன செய்யணும், பெற்றோராகினா நம்ம பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுறோம். ஒரு திருமணம் நடக்கட்டும், அந்த திருமணத்துக்காக பல மாதங்கள் என்ன செய்யணும், திருமண நாள் ஒரு நிச்சயிக்கப்பட்ட நாள்லேருந்து என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணுன்ட்டு ஆயத்தப்படுங்க. எல்லாவற்றுக்குமே ஆயத்தம் தேவை. விளையாடுறவங்களை வச்சுக்கோங்களேன், நேரம் போனோன்னே அவங்க என்ன செய்வாங்க, பேட்டை தூக்க முடியாது. அவங்களுக்கு எவ்வளவோ என்ன செய்வாங்க, நல்ல கோச் கொடுத்து தான் அவங்க என்ன செய்ய முடியும், அதில் வெற்றி பெற முடியும். அப்போ நல்ல ட்ரெயினிங் நம்ம எல்லாவற்றுக்குமே ஒரு ஆயத்தம் முகம் தேவை. ஒரு சமையலாக இருக்கட்டும், ஆயத்தம் மிகவும் தேவை. அப்போ எதையுமே ஆயத்தமாக நான் சிறப்பாக இருக்கும், ஆயத்தம் இருந்தால் தான் சிறப்பாக நம்ம எதையுமே செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரலோகம் போவதற்கும் ஆயத்தம் தேவை. அங்கே என்ன பரலோகம் போவதற்கும் நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 10 கன்னிகள் ஆயத்தமாக இருந்தார்கள். எத்தனை பேர் போனாங்க? நம்ம 10 பேரும் இருந்தோம். நம்ம சபையில் யாரும் கைவிட விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். 5 பேர் தான். நம்ம இப்போ எல்லாத்துக்குமே மணவாளனை சந்திப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். உண்மை தானே? மணவாளன் இயேசுவை சந்திப்பதற்கு, உலகப்புறமான ஒரு மணவாளனை சந்திப்பதற்கு மணவாட்டி எவ்வளவு ஆயத்தப்படுறாங்களோ அதை காட்டிலும் நம்முடைய மணவாளன் இயேசுவை சந்திப்பதற்கு ஆவிக்கு பிள்ளைகளை நாமும் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஆயத்தம் மிகவும் தேவை. ஜெயம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தருடையது. ஆமென். நம்மளுடைய பிரயாசத்தினால் அல்ல, ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 29 அதிகாரம் 11 வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 11 வாசிக்கிறோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உண்மையுடையது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ அழகா சொல்லு, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உள்ள. அப்போ யாருனால ஜெயம் வருகிறது? நம்ம ஆராதிக்கிற இயேசுவால மட்டும்தான். ஹல்லேலூயா. அதை 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். ஆமென். ஒரு நாள் அல்ல, ஒரு சில நாட்கள் மட்டுமல்ல. வசனம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். யோவான் 16 அதிகாரம் 33 வாசிக்கிறோம். யோவான் 16 அதிகாரம் 33 பின்பகுதியில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் யோவான் 16 அதிகாரம் 33 வாசிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும்
திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலக பார்வையில் ஒரு வெற்றி பண்ணால், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வரலாம், சில பிரச்சனை வழியாக தான் நம்ம கடந்து போக முடியும். உடனே ஜெயம் வராது, உடனே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சில காரியங்கள் நம்ம கடந்து போவோம். அந்த சில நெருக்கத்தின் வழியாக கடந்து போனாலும் அந்த நெருக்கத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வனாக இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிற தெய்வன். ஆமாம், அதான் சொல்லி உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள். ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை ஜெயமாய் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ரோமர் 8:30, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவையெல்லாம் ஜெயம் கொடுக்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 36ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 8:36 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. அப்போ அந்த இடத்துல எத்தனை காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது சொல்லுங்க? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிடிக்காது. ஏனென்றால் வெற்றி கொடுக்க இயேசு எனக்குள்ள இருக்கிறார். ஆமாம், இனி இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே என்ன செய்கிறோமா? ஜெயம் கொள்ளுகிறா இருக்கிறோம். இந்த 7 காரியங்கள் நம்ம எது நடந்தாலும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. உலகத்தை ஜெயித்த இயேசு நமக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் ஜெயிக்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அதன் சங்கீதம் 144ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 144:10 வாசிக்கிறோம், நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானை தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர் என்று சொல்லு. ஹல்லேலூயா. அப்ப யார் ஜெயத்தை தருகிறார் சொல்லுங்க? இயேசு மட்டும்தான் ஜெயத்தை தர முடியும். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயித்த தேவன். ஆமென். உலகத்தில் இருக்கிறோம், நம்மில் இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அதை நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். என்ன கஷ்டமா இருக்கா? ஆமென். நீங்களை நான் ஜெயிக்க பிறந்தவங்க. நீங்கள் நானும் ஜெயம் எடுப்போம். நம்புங்க, நடக்கும். விசுவாசிங்க, நடக்கும். நீங்கள் நம்பினா கண்டிப்பாக கர்த்தர் ஜெயத்தை தர. என்னென்ன காரியத்தில் ஜெயம் வேணும்னு நினைக்கிங்களோ, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணணும்னு நினைக்கிங்களோ, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, வார்த்தை நான் அறிக்கையிடுங்க. கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்க தேவன் ஜெயித்தார். ஆமென். ஆமென். ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் எடுப்போம். ஆமென். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப சூழ்நிலை, நம்ம சபையின் காரியமாக இருக்கட்டும், வேலை செய்த இடமா இருக்கட்டும், எந்த இடத்துலலாம் தோல்வியை கண்டீங்களோ அந்த இடத்துல ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. கிறிஸ்துவுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு எல்லா இடங்களிலும் அவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்க. ஹல்லேலூயா. விசுவாசி தான் கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது. நடக்கும். முடியாததை முடிய பண்ணிய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். முடியாததை முடிய பண்ணிய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் சொன்னார். ஜெய கிறிஸ்துவாய் கர்த்தர் நமக்கு முன்பாக செய்கிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாய் நடத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்த இடத்துலலாம் ஜெயம் வரும். நம்புங்க. எந்த இடத்துல தோல்வியோடு வெட்கத்தோடு இருந்தீங்களோ அந்த இடத்துல உங்கள் ஜெயத்தை தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த ஜனங்கள் மத்தியில் வெட்கப்பட்டீங்களோ, எந்த இனத்தார் மத்தியில் குடும்பம் தலை குனிந்து நின்னீங்களோ அந்த இடத்துல உங்கள் குடும்பம் தலை நிமிர பண்ணவர் தேவன். அவரால் முடியும். அவரை நம்பின பிள்ளைகளை அவர் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். அவரைக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், வெற்றி வேந்தனா இயேசு எனக்குள்ள இருந்து ஜெயத்தை தருவார். ஆமென். உங்களுக்குள்ள இருந்து ஜெயத்தை தருவார். நீங்க நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கணும். எல்லாரும் நம்புதானே? வெற்றி கூட நம்புறீங்களா? விசுவாசிக்கீங்களா? வாஞ்சித்தா கண்டிப்பா நடக்கும்.
நீ விரும்பினா கண்டிப்பாக நடக்கும். யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார்? என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது காலேப் ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல வாசிக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், அப்படி தானே? எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போடுமா? 13 கர்த்தர் மோசேயை நோக்கி, அடுத்து, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். இங்கே என்ன செஞ்சாங்க? தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு என்ன செஞ்சாங்க? அனுப்புனாங்களா? அனுப்பலையா? அனுப்புனாங்க. அப்போ அந்த இடத்துல வாசிக்கிறோம், 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நான் உடனே போய் அதை என்ன செய்யலாம்? சுதந்திரத்து கொள்வேன், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஆமென். அந்த இடத்துல தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் அவர்கள் மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களா பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேக பேரோ என்று அவர்கள் குடியிருக்க தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்று அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்று அவர்கள் கூடாரங்கள் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்று அடுத்து வாசிக்கிறோம். இந்நிலம் எப்படிப்பட்டது, அது அதான் இழப்பமானதோ என்று அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லை என்று பாருங்கள், தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அக்காலம் திராட்சை செடி முதல் பழம் பழிக்கிற காலமாக இருந்தது. இந்த இடத்துல அனுப்பும்போது அது எப்படிப்பட்ட தேசம், அங்கே இருக்கிறவங்க எப்படி, எல்லாவற்றையும் பார்க்கும்படியாக அந்த இடத்துல அனுப்பப்படும். ஆனாலும் அந்த இடத்துல ஒன்று அழகாக 30 வருஷம் சொல்லிக்கிறது, காலேப் மோசே, நாம் போய் எளிதாக அதை சுதந்திரத்து கொள்ளலாம். அப்போ எப்படி சுதந்திரத்து கொள்ள முடியும்? அந்த இடத்துல என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8-9 வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் நம்ம என்ன ஜெயிக்கப்பட்டுரும். ஆமென். தலைப்பண்ணது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கு. அதான் சொல்லி, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்க பண்ணாதீர்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டிய. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நமக்குள்ள கர்த்தர் நம்மோடு இருந்தால், கர்த்தர் நம்ம மேலே பிரிய வச்சிருந்தா நீங்கள் நானும் ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையா கர்த்தர் நம்ம மேலே பிரியம் வச்சிருக்காரா? நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கீங்களா? என்ன சத்தத்தை காணோம்? ஆண்டவர் மேலே பிரியம் வச்சுருக்கீங்களா? ஆண்டவர் மேலே பிரியம் வச்சுருந்தா நம்ம என்ன செய்ய, தேசத்தை சூழ்ந்துருச்சுலாம். பாலும் தேனும் ஓடுகிற என்ன செஞ்சாங்க? கிடைச்சாங்களா? கிடைக்கலையா? கிடைக்கும். நம்ம ஆண்டவர் மேலே நீங்கள் என்ன செய்யுங்க? பிரியமாக இருங்க. ஆமே. மனவாள இயேசு மேலே பிரியமாக, என் பிரியம் அவனா, அவர் நம்மளை என் பிரியமே நீ ரூபவதின்னு சொன்ன மாதிரி நம்ம ஆண்டரை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு பிரியம், உன் மேலே அன்பு செலுத்திக்கிறேன். உலகத்தில் மற்ற அன்பு செலுத்தலாம் மாயங்க, இயேசுவின் அன்பு ஒரு நாள் மாறாதது. அவர் மேலே பிரியம் வைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமான செய்ய எனக்கு கற்றுத்தாரோம், நம்ம அழகாக பாடுறோம், அப்படிதானே? அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம தேசத்தை சுதந்திரத்து கொள்ளலாம். பாலும் தேனும் ஓடிய தேசத்தை சுதந்திரத்துக்கு நம்ம போய் சுதந்திரிக்கணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள். ஆண்டவருக்கு பிரியமான எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமானவன் அவர். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானவன்
அவருக்கு சித்தமானதில் பாபிலோனிலும் செய்வேன். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் பாருங்க. தானியேல் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான். யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. நீங்களும் நானும் நம்ம இருக்கிற இடம் பெருசுலங்க, அந்த இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நான் இருக்கிற இடம் சரியில்லை, அதில் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க முடியலன்னு சொல்லாதுங்க. நாம் இருக்கிற இடத்துல பாதம் சொல்லு, நீங்கள் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வான். ஆமேன். கஷ்டமாக இருக்கா? எல்லா இடத்திலும் அவருக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவருக்கு கர்த்தருக்கு பிரியம். ரெண்டாவது நம்ம சீக்கிரம் ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார்? பிரியமான காரியங்களை செய்வார். ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தருக்கு பிரியம். ஆமேன். பாபில இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியம்னு சொன்னேன். ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியம். ஆமேன். நமக்கு பிரியமான நபர்கிட்ட தான் நம்ம அதிகமாக பேசுவோம், அப்படி தானே? அப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் மேலே பிரியமாக இருந்தால் அவரோடு நம்ம என்ன அதிகமாக பேசிக்கிற பிள்ளைகளாக காணப்படும். ஏன்னா தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமாக நம்ம உண்மையாக ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனா. ஜெபிக்கிற பிள்ளைகள் அவருக்கு பிரியம். அது அழகாக தானியேலை பார்த்து சொல்லுவான், பிரியமான புருஷனாகிய தானியேலேன்னு சொல்கிறான். பிரியமான புருஷனே நீ பயப்படாதேன்னு சொல்கிறான். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் சொல்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருக்கு பிரியமானதை செய்வோங்க. ஆமென். அவருக்கு பிரியமானதை நீங்களும் நானும் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி உண்டு. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான். உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறார்கள். செம்மையானவர்கள் ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். நம்ம உலக வாழ்க்கையில் மனுஷனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழாதபடி அன்னைக்கு வந்திருக்க நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வோம். ஆமேன். மனுஷனை பிரியப்படுத்துகிறோம். அவங்க ஒரு சில வருடங்கள் தான் நம்மோடு பயணிக்கிறாங்க. அப்புறம் செல்லத்தை நம்மளை விட்டு என்ன செஞ்சாங்க? மாறிடுறாங்க. ஒரு நாளும் மாறாத ஏசர், ஒரு நாளும் நம்மளை கைவிடாத நேசர், எப்பொழுது நம்ம கூட இருந்து ஜெயம் கொடுக்கிற இயேசுக்கு நீங்களும் நானும் பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம் என்று சொன்னான். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை என்ன செஞ்சலாம்? சுதந்திரத்துக் கொள்கிறான்னு சொன்னது போல, காலேப் சொன்னது போல, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம் சபைக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை போய் சுதந்திரத்துக் கொள்வோம். ஆமேன். எப்படி கானான் தேசத்தில் வேவு பார்க்க எத்தனை நாள் அவங்க வேவு பார்க்க போனாங்க? 40 நாள் சுற்றி வந்தாங்களாம். ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் நான் 8 மாதம் சுற்றிட்டேன்ப்பா, எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்காதான்னு நினைக்கிங்களே? இந்த 8ஆவது மாதத்தில் இப்பதற்கு முன்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளப்படுங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம் ஒவ்வொரு மேலும், நம்முடைய சபையின் மேலும் கர்த்தர் பிரியமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். ரெண்டாவது, கர்த்தர் யாருக்கு தேசத்தை சுதந்திரிக்க முடியும்? யாருக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தர முடியும்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? தேவனால் பிறப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படும். ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் இயேசுவானவன் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அண்டி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ பாருங்க, அவன் நமக்குள்ளே வந்துட்டாலே நமக்கு ஜெயிக்க முடியும். 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனால் பிறந்த அனுபவம் இருக்கு இல்லையா? தேவனால் பிறந்திருக்கீங்களா? ஆமென். ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை வசனம் அப்படி இருக்கு. ஞானஸ்தானத்துக்கு உண்மையாய் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் நம்ம என்ன செய்ய முடியாதான்? வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. மறுபிறப்பின் அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும். அவரே உண்மையுள்ள தேவன். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களும் நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த பிள்ளைகள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஆமென். தேவனால் பிறந்த பிள்ளைகளாம் ஜெயிப்போம். தேவனால் பிறந்தெல்லாம் வெற்றியை சுதந்திரிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் யாரு? நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டாவனன் அல்ல. வசனம் புரிஞ்சிச்சா? என்ன செய்யணுமா? தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சகோதரத்தை அன்பு செலுத்தணும். ஆமே. தேவனால் பிறந்தவங்க உங்க உடன்பிறப்போடு அன்பு பழகணும். கண்ட சகோதரத்தை அன்பு செலுத்தாம காணாத தேவனத்தில் சொல்லுங்க. நல்ல வசனம்லாம் அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க, நல்லது. அப்போ நம்ம கூட இருக்கவிட்ட நல்ல அன்பா பழகுங்க. உங்கள் உடன்பிறப்புக்கிட்ட அன்பா பழகுங்க. அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அவங்க இயேசு அறியாமல் இருக்கலாம். உங்களுடைய அன்பின் நிமித்தமாக அவங்க இயேசு அறியணும். உங்கள் நல்ல நடத்தையினால் அவங்க ஆதாயப்படுத்தணும். ஆமென். அப்போ நம்ம உங்கள் கூட இருக்க நல்ல அன்பா பழங்க. அப்போ அது மட்டும் இல்லாது அவன் நீதி தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய நீதி செய்கிறான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் நீதி உள்ளவராக இருக்கிறான் உங்களுக்கு தெரிந்திருப்பனா நீதியை செய்கிற எவனும் அவராலே பிறந்திருக்கிறான். அப்போ நீதிக்கு எது ஆப்போசிட் என்னது? அநீதி. தேவனால் பிறந்தவன் நீதி செய்யணும். ஆமே. தேவனால் நீங்களும் நானும் தேவனால் என்ன செஞ்சுருக்கோம்? பிறப்பிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் தேவனால் பிறந்த முதல்ல என்ன சொன்னேன்? கூட பிறந்தவங்ககிட்ட நம்ம உடன் பிறப்பிட்ட அன்பு செலுத்தணும். தேவனால் பிறந்தவன் என்ன செய்யணும்? நீதி செய்யணும் என்று சொல்லிக்கிறேன். அது மட்டும் அது தேவனால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்தவன். ஆமே. அவரை விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்தவன். இப்போ நீங்களும் நானும் தேவனால் பிறப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் அவர் உண்மையாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும்போது, உண்மையாக அவர் தன் வாழ்க்கையில் சொந்த ரட்சகாக ஏற்றுக்கொள்ளும்போது உண்மையாக கத்த நம்மோடு இருந்து ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் நானும் தேவனால் பிறப்பிக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால் கண்டிப்பாக என்ன செய்வோம்? சொல்லுங்க, ஜெயிப்போம், ஜெயிப்போம். நீங்கள் நான் ஆண்டுடைய பிள்ளைகள். மறுபிறப்பின் அந்த அனுபவம் நமக்குள்ளாய் காணப்படுகிறது. அப்போ உண்மையாகவே நீங்கள் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். நீங்கள் நானும் கத்த நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். முதலாவது என்ன சொன்னால் நாம் என்ன செய்யணும்? தேவனால் கத்த நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை சுதந்திரிப்பதற்கு நம்ம முதல்ல என்ன சொன்னேன்?
அவருக்கு பிரியமாக இருங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறேன்? தேவனால் பிறப்பிக்கப்பட்ட அனுபவம். நமக்குள்ள ஆண்டவன் கூட இருக்கிறான் என்ற அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும். ஏதோ ஒரு நாள் பிறந்தார், என் கூட ஒரு நாள் வந்தார்ல, ஒவ்வொரு நாளும் அவன் கூட இருக்கணும். அப்படி நாமத்தையுமே விசுவாசம் உள்ளவன் என்றைக்கும் ஏற்றுக்கொண்டன்ல, ஒவ்வொரு நாளும் அவர் நமக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளையாக இருக்கான். ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கா கர்த்தர் நமக்கு. அவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாருங்க. ஆமேன். அவருடைய பிள்ளைகளை நம்ம ஒருபோதும் தோல்வி அடைய செய்ய மாட்டார். அவர் வெட்டி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் போய் என்ன செய்யணும்? கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்க பிடிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெயிக்க நமக்கு என்ன, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் தருவதற்கு நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணி ஆலோசனைக்காரர் அநேகரானால் ஜெயம் கிடைக்கும். ஆமேன். நல்ல ஆலோசனை, நீ நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணி ஆலோசனைக்காரர் அநேகரானால் ஜெயம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் வேணும்னா, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா, நீங்கள் நானும் யார்கிட்ட கேட்கணும் ஆலோசனை? முதலாவது தேவன்கிட்ட கேளுங்க. வசனம் என்ன சொல்லு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், என்ன செய்வேன் ஒரு தகைத்து போய் இருக்கலாம். ஏசப் நீங்கள் ஆலோசனை கர்த்தர் இயேசு தான் இருக்கிறார். ஆமேன். அவர்கிட்ட முதலாவது ஆலோசனை கேளுங்க. ஏசப்பா நான் இந்த காரியத்தை செய்கிறேன், ஆமேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது அவர் நம்மளை நல்லா நடத்துவாருங்க. அவர் நல்லா கைட் பண்ணுவாருங்க, நல்லா நம்மளை கோச் பண்ணுவாருங்க. அப்போ நம்முடைய அவருடைய ஆலோசனைப்படி நம்ம இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஜெயம் கிடைக்கும். அடுத்து நம்ம முதியோர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. சிறு பிள்ளைகள் அந்த நம்ம அனுபவம் உள்ளவங்ககிட்ட நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஆலோசனை கேட்கணும். ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழிலை என்ன செய்கிறாங்க? நல்ல அனுபவம் உள்ளவங்ககிட்ட போய் நல்ல ஆலோசனை கேளுங்க. அவங்க சொல்கிற ஆலோசனை எல்லாத்தையும் ஏற்றுக்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அது ஏற்றுக்கொண்டா, உங்களுக்கு அது உகந்ததாக இருந்துச்சுன்னா ஆலோசனை கேட்பது தப்பல்ல. அந்த ஆலோசனை உங்கள் ஆவிக்கு ஒத்து போனால் அதை ஏற்றுக்கோங்க. ஆமேன். அது மட்டும் நம்மளோட தாய் தகப்பன்ட்ட நல்ல ஆலோசனை கேளுங்க. பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் இந்த இடத்துல உங்கள் பெற்றோர் ஒரு படிக்காத பெற்றோராக இருந்தால் கூட அவங்க கொடுக்குற ஆலோசனை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம். அவங்க நினைக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உலக அறிவில்லை, இப்போ சூழ்நிலைக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அநேக நேரத்தில் பெற்றோரை நம்ம என்ன செய்ய உதாசீனப்படுத்தணும். பெற்றோர் கொடுக்குற ஆலோசனை நமக்கு தேவை. ஆமேன், ஆமேன். நம்மளோட வாழ்க்கையில் பெற்றோருடைய ஆலோசனை நமக்கு உயர்ந்த படிவுக்கு உயர்ந்த நிலைமைக்கு போவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. என்றைக்குமே எந்த பெற்றோரும் தான் பிள்ளைகள் தோற்று போன்னு நினைக்கவே மாட்டாங்க. எந்த பெற்றோராக இருக்கட்டும், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கணுன்ட்டு எல்லா பெற்றோரும் விரும்புகிறது. பெற்றோராக நீங்கள் எப்படி விரும்புகிறீர்கள்? என்னை மிஞ்சி போகக்கூடாது நினைக்கிங்களா? பெற்றோராக இருக்கிறவங்க நம்ம காட்டி நம்ம பிள்ளைகள் பல மடங்கு நல்லா இருக்கணும், பல மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், பல மடங்கு நம்ம ஒரு பிள்ளைங்க ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்குது. யார் சொல்கிறாங்க? நம்மளுடைய பிள்ளை பேர், நம்ம பேரை தானே சொல்கிறாங்க. நம்ம உங்கள் பேரை சொல்லி தான் சொல்கிறோம். இவங்களுடைய பையன், இவங்களுடைய பொண்ணு பேர் சேர்க்குறோம் ஆண்களுக்கு தான் சொல்கிறாங்க. பெண்கள் பேரை சொல்கிறது கொஞ்சம் கடினம். அப்போ யார் பேரை சொல்லுவாங்க? அப்பாவோட பேரை சொல்லி தான் இவங்க பையன் தானே இந்த போஸ்டிங்கில் இருக்காங்க, இங்கே மகா தான் இந்த போஸ்டிங்கில் இருக்காங்க. ஆமேன். பிள்ளைகளாக நீங்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற பிள்ளைகளாக இருங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஒரு இடத்துல நல்ல போஸ்டிங் இருக்கிறத அதை பெற்றோரை நாங்கள் கேட்கும் போதும் அதை பார்க்கும் பொழுதும் என்ன பெற்றோருக்கு ஆனந்த சந்தோஷம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணி ஆலோசனைக்கார அநேகர் உண்டானால் ஜெயம் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆலோசனை கர்த்தர்ட்ட கேளுங்க. அவர் சொன்னபடி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன் நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை அற்புதமாய் நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நாலாவது நமக்கு என்ன வேணும்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். ஆமேன். நல்ல விசுவாசிங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்வார், ஒன்றுமில்லாத சூழ்நிலும் அவரை நடத்துவார் என்று விசுவாசிங்க. ஆமேன். விசுவாசம் நமக்குள்ள வேணும்.
அப்போ நம்மளோட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது உண்மையாகவே அவர் ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கார். முதலாவது சொன்னேன், கர்த்தருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது என்ன சொன்னேன், அவருக்குள்ள என்ன செய்யணும், அவரால் பிறப்பிக்கப்பட்டவன்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஜெயத்தை கர்த்தர் தருகிறான்னு சொன்னேன். மூணாவது என்ன சொன்னேன், ஆலோசனை கேளுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் வேணும்னா ஏசப்பட்ட ஆலோசனை கேளுங்க. நாலாவது நான் சொல்கிறேன், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்ப்பாங்க. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லணும். அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வேணும். ஏசப்பா, நான் உண்மையான விசுவாசம் வச்சுருக்கப்பா, என் வாழ்க்கையில் ஜெயத்தை தாரும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தாரும், என் தொழிலில் ஒரு ஜெயத்தை தாரும், என் தோல்வியில் ஜெயமாய் மாற்றுமெண்டு அவர் மேலே விசுவாசம் வைங்க. உங்கள் இயேசு மேலே விசுவாசம் வைங்க. நீ கிறிஸ்தவனாக இருப்பது மட்டுமல்ல, கிறிஸ்து மேலே விசுவாசமாக இருக்கணும். ஆமென். உங்களுக்கு கொடுத்த தொழில் மேலே விசுவாசம் வைக்காதுங்க. நான் இதை செஞ்சால் எனக்கு நடக்கும், இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நான் ஜெயம் ஆகிடுவேன், வெற்றியாக நினைக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் மேலே விசுவாசம் வைங்க. அவர் மேல் விசுவாசம் இருக்கும்போது ஜெய கிறிஸ்துவாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கு. எல்லாரும் அப்படியே எழுமி நிற்போமாக. எல்லாரும் அப்படியே எழுமி நிற்போம். வாலிபர் கூட்டத்திற்கு கடந்து போகும்போது கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசமா கேளுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன். ஆமென். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்கள் வாழ்க்கையில் ஜெயம், எந்த இடத்துல தோல்வியை சந்தித்தீங்க அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்றாரு, ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேலே பிரிய வைங்க. ஏசப்பா, உண்மை அதிகமாக நேசிக்கிறப்பா, நீர் என் பிரியமாய் இருங்கப்பா, உமக்கு பிரியமாக செய்ய எனக்கு கிருபை தாங்க நினைக்கிறீங்க. தேவனால் பிறப்பிக்கப்பட்ட அனுபவம் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நீங்களும் நானும் ஒரு பிறப்பிக்கப்பட்ட அனுபவம் நமக்குள்ளாய் காணப்படும் போது உண்மையாகவே கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆலோசனைக்கு ஏசப்பா, உம்முடைய ஆலோசனை எனக்கு வேணும்பா, நீர் என்னை நடத்துங்கன்னு கேட்கும்போது அவர் ஆலோசனை தந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க. ஆண்டவர் மேலே அளவில்லாத நம்பிக்கை வைங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உன் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறப்பா, நீர் என்னோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, நீர் என்னோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில் வெற்றி இல்லை, வெற்றி தான். நீர் என்னோடு இருக்கும்போது தோல்வியை நான் சந்திக்க வேண்டிய தவிர நீ என்னோடு இருக்கும் மலைகளை தாண்டிடுவேன். நீ என்னோடு இருக்கும்போது ஆண்டவரே எல்லா போராட்டத்தை தாண்ட எனக்கு பலன் தருகிற தேவன். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. ஓ ரபா ரபா ஷபா லபா ரபா ஏக்கர பல ரத நல ரபா சந்த ரத நல. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவங்க, தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மனுஷன். நீங்களும் நானும் அவருக்கு பிரியமாய் இருக்கும்போது, அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது, ஆமே, தேவனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. அவன் நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தெய்வன். அவன் நமக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தெய்வன். ஓரபா ரிகர பலபரபா ஏமல தனல ரப ஷப லப ரபா ரிகர பலபரபா ஷத ரபா. நீ என்ன ஆலோசனை தாங்கப்பா, நான் உனக்கு போதித்தேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. நீ என்னை போதித்து நடத்துகிற தெய்வம். ஓ க்ளோரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கோடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கோடும். ஓ ரபா ரக்கர பாபா ஷபா. உண்மையில் அதிக விசுவாசம் எனக்கு தாங்கப்பா. என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும், என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை. என்னாலும் வெற்றி சொல்லுங்க. என்னாலும் வெற்றி. கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வன். கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வன். ஒரு விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம்.
ஹalleluya 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 இயேசுவின் நாமத்தில் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் சொல்லுங்க. ஓ ரபா கரபா. எந்த இடத்துல தோல்வியை சந்தித்தீங்களோ, எந்த இடத்துல தோல்வியை சந்தித்தீங்களோ அந்த இடத்துல ஜெயத்தை பெற போறீங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஜெயம் ஜெயம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வன், கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வன். ஓ ரபா ரக்கரா பாபா பாபா ரக்கரா பாபா பாபா ஷபா ரபா. இந்த உபவாச நாள் இறுதி நாளில ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம், ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால. ஜெயம் 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 ரபா பாபா பாபா. ஓ ரிகா ரபா. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட அனுபவம், புதுப்பிக்கப்பட்ட அனுபவம். ரிகா நா நரா தனா நரா பாபா பாபா ஷபா லபா. விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்க, உங்க விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்க, உங்க விசுவாசத்தை வளர்த்து. ஹalleluya 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 ரிகரபா ஷபலபா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால வெற்றிப்பா சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஜெய கிறிஸ்து என்னோடு இருக்கீங்க, ஜெய கிறிஸ்து என்னோடு இருக்கீங்க சொல்லுங்க. ஜெய கிறிஸ்து என்னோடு இருக்கீங்க. உலகத்தை ஜெயித்த இயேசு, உலகத்தை ஜெயித்த இயேசு எனக்குள்ள இருக்கீங்க. ரிகரபா பாபா பாபா ஷபா பாபா பாபா ரிகரபா பாபா தீனபலபா ரபா ஷபலபா. ஓ ரிகரபா பாபா. ஆவில நிரம்பி ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு விடுதலை நாளா இருக்கட்டும். உங்க தோல்வியின் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை நாளா இந்த நாள் காணப்படட்டும். ரிகரபா பாபா ஷபலபா ரபா தீனபலபா ரபா ரிகரபா பாபா சந்த ரதனல ரபா ரபா. ஓ ரிகரபா பாபா ரிகரபா பாபா. ஜெயம் ஜெயம் ஜெயம். அந்த வார்த்தையை சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். ஓ ரபல ரபல ரப ஷபல ரப பாபா பாபா ரிகனரதனல ரப சந்தரதனல ரபா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. 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 ஹalleluya 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 ஹalleluya. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. 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 ஹalleluya 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 ஹalleluya
பாபா. இயேசு என்னோடு இருப்பதால் ஜெயம், இயேசு என்னோடு இருப்பதால் வெற்றி, இயேசு என்னோடு இருக்கிறேன். அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. அவருடைய அபிஷேகத்தை எல்லா நுகங்கள் முறிக்கப்படுகிறது. தோல்வியை சந்தித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அபிஷேக தேவன் அபிஷேகத்தினால தோல்வி ஜெயமாய் மாறும். ஜெயம் தருகிறது இயேசுவுக்கு ஸ்தோத்திரப்பா. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லா இடங்களும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. விசுவாசமா அறிக்கையிடுங்க, விசுவாசமா அறிக்கையிடுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென். எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, இந்த அருமையை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆராதனை வேளைக்காய் நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. இந்த ஆராதனை எங்களோடு இடைப்பட்டீங்க, அதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஜெய கிறிஸ்துவாயி கர்த்தர் எங்கள் கூட இருந்து நீ ஜெயத்தை தருகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் தோல்விகள் ஜெயமாய் மாறட்டப்பா. தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். இந்த மாதத்திலேயே அவங்க ஜெயத்தை அனுபவிக்கிற ஆண்களால் வெற்றியை சுதந்திரிக்கிற ஒரு மாதமாக கர்த்தர் அந்த மாதத்தை நீ கொடுக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனைக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. போக்கில் வரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்களோடு இருக்கட்டும். அவங்க கையின் கிரிகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனை எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வாதமாய் நடத்திப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைக்கு நல்ல விசேஷ ஞானத்தின் கிருபை கர்த்தர் கொடுங்கப்பா. தேவனுடைய பாதுகாப்புல எங்களை எங்கள் சபை மக்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த வாரத்தில் ஜெயமாய் நடத்துவீராக, ஜெயமாய் நடத்தி செல்வீராக. ஜெய கிறிஸ்துவாய் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எங்கள் காரியத்தை எல்லாத்தையும் ஜெயமாய் நடத்தி தருகிற நமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கர்த்தர் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் தருவார்.